உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவையா இருக்குது. இன்னைக்கு ஒரு காரியத்தில் அதிசயம் நடந்ததாங்க உண்டு அப்படின்ற நிலைமையில இருக்கீங்களே. குடும்பத்தில், பிஸ்னஸில், வேலையில், ஊழியத்தில், பிள்ளைகள் காரியத்தில் ஒன்று சரி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு, ஆண்டவர் அதிசயம் செய்தாதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த செய்தி. நீங்கள் ஏசாயா 9:6 இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். இயேசுக்கு நிறைய பெயர் கொடுக்கப்பட்டது, அதில் ஒரு பெயர் அதிசயமானவர். இன்னைக்கு அதிசயமான இயேசு தான் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் அதிசயங்களை செய்கிறவர், என் பேரே அதிசயமானவர், உனக்கு என்ன அதிசயம் வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஒரு அதிசயம் நடந்தாதாங்க உண்டு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த அதிசயத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் எத்தனை அதிசயம் செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை நடக்க வைக்கிறார். எத்தனை அதிசயம் பாருங்க. 5 மீனை பங்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட வைக்கிறார், பெருக பண்ணுகிற அற்புதம், அதிசயம். அவருடைய ஒவ்வொரு காரியமும் அதிசயம்தான். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு என்ன அதிசயம் வேணும்? எதில் அதிசயம் நடக்கணும் நீங்கள் சொல்லுங்க. அந்த அதிசயத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு செய்வார், இப்போ செய்வார். உங்கள் வாழ்க்கையில் சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? உங்களுடைய கடன் பிரச்சனை மாறணுமா? பிரச்சனை நீங்கணுமா? அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு தான் சிலுவையிலே மரிக்கத்தனை ஒப்பு கொடுத்தார், உங்களுக்கு அதிசயம் செய்ய. அப்போ எதில் அதிசயம் வேணும்? அதை கண்மனால நிறுத்துங்க, இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, நீர் அதிசயமானவர் என்பதை விசுவாசிக்கிறேன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் வேணும். இயேசுவின் நாமத்தில் இந்த அதிசயத்தை எனக்கு செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.